ரொம்ப மெதுவான ஒரு விஷயத்த சொல்றேன். புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, தெளிந்து கொள்வது, இது கல்வி நமக்கு தரும். 1 + 1 = 2. தெரிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு செகண்ட் ஸ்டாண்டர்ட். 1 × 1 = 1. தெரிஞ்சிருச்சுன்னா third standard. 1 / 1 = 0. புரிஞ்சிருச்சுன்னா fourth standard. பாருங்க, 1 2 3 படிச்சதுனால முன்னேறல அந்த பாப்பா. 2 1 0ன்னு புரிஞ்சுக்கிச்சு. இந்த பயணம் இருக்குல்ல, இந்த பயணம் தான் கல்வி. அதனாலதான் நம்ம நினைக்கிறோம் படிச்ச பொண்ணா நம்ம வீட்டுக்கு வரணும், படிச்ச மாப்பிள்ளையா நம்ம பொண்ணுக்கு கிடைக்கணும்னு. சம்பாதிக்கிற மாப்பிள்ளை இல்ல, படிச்ச மாப்பிள்ளை. சம்பாதிக்கிற பொண்ணு இல்ல, படிச்ச பொண்ணு. ஏன் தெரியுமா? படிச்ச பொண்ணுக்கு தான் புரியும். பணம் இருக்குல்ல, பணத்துக்கு செல்வம்னு பேரு. செல்வம்னா என்ன அர்த்தம்? போயிரும் அர்த்தம். செல்வம் எப்படி பேர் வச்சிருக்கான் பாருங்க. சரி, எவ்வளவோ நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். அந்த செல்வத்தில் எல்லாம் சிறந்த செல்வம் என்று கேட்டால் ஐயன் சொல்லுகின்றான், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம். அதனால படிக்க தெரிகிறது எது அடிமைத்தனம், எது சுதந்திரம். நம்மில் பல குழந்தைகள் சார், நீங்க போன்லயே பேச வேணாம் சார், சும்மாவே பேசினா உங்களுக்கு கேட்கும். எனக்கே கேக்குதுன்னா உங்களுக்கு கேட்காதா? என் கிளாஸ்ல யாரும் பேச மாட்டாங்க சார். என் கிளாஸ்ல இது வரைக்கும் யாரும் ஃபெயிலாக விட்டது. எது சுதந்திரம், எது அடிமைன்னு சொல்ற. இங்க நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். யாராவது ஒருத்தர் தைரியமா கேட்டீங்க, என் பிள்ளை நான் சொல்ற பேச்ச மட்டும் தான் கேட்பேன். இல்லையா? இல்ல, நான் கேக்குறேன். இதுவே ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால உங்க வாப்பாவையும் உங்க அம்மாவையும் உட்கார வச்சுட்டு இதே கேள்வி கேட்டிருந்தேன்னா அவங்களும் இப்படி மௌன அஞ்சலி தான் செலுத்தி இருப்பாங்க. அவங்களும் கை தூக்கி இருக்க மாட்டேன். நாமளே கேட்கல, நம்ம பிள்ளை கேட்கலாம். ஆனாலும் சொல்லுகிறேன், நல்ல விஷயங்களை குழந்தைகளிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு முன்னால் அவர்கள் நல்லவற்றை எல்லாம் செய்து காட்ட மாட்டார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசுகின்ற பொழுது அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் கற்றுக் கொடுத்த அறமும் ஒழுக்கமும் துணை நின்று அவர்களை வெற்றி பெற செய்யும். அதனால் நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே. எது சுதந்திரம், எது அடிமைத்தனம்னு சொல்றேன். இன்னைக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டம் எது தெரியுமாங்க? முதல்ல கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது. கல்யாணம் பண்றது கஷ்டமா இருக்கு. அதுகளுக்கு புள்ளையே பிறக்க மாட்டேங்குது. எல்லாம் இதோ அந்த அம்மா போயிட்டாங்க. ஃபுல்லா கியூ கட்டி அங்கதான் ஃபெர்டிலிட்டி சென்டர் என்னமோ சொன்னாங்க. ஃபுல்லா அங்கதான். முதல்லலாம் உள்ள வேணாம் அப்படின்ட்டு முக்கோணம் போட்டாங்களா? நாம் நமக்கு தாத்தா காலத்துல வேற தெரியுமா? நாம் இருவர் நமக்கு மூவர். அப்ப இருந்துச்சுங்க. ஆமாமான்னு யாரோ சொன்னாங்க. இங்கதான் நாம் இருவர் நமக்கு மூவர், அப்புறமா நாம் இருவர் நமக்கு இருவர். இப்ப நம்ம காலத்துல நாம் இருவர் நமக்கு, இப்ப நம்ம பிள்ளை காலத்துல நாம் தான் இருவர், நமக்கு எதற்கு இன்னொருவர்? நம்ம பிள்ளையோட புள்ள காலத்துல நாம் ஏன் இருவர்? ஆண்டி சிரிக்க நாசமா போய்கிட்டு இருக்குதா? இதுல இருந்து காப்பாத்துறதுக்காக சொல்றேன். எப்படி நம்மை சீர்படுத்திக் கொள்வது என்பதற்காக சொல்லுகிறேன். பாருங்க, ராத்திரி 12 மணிக்கு தான் நான் வருவேன் அப்படிங்கிறது சுதந்திரம்.
ஆணோ பெண்ணோ சுதந்திரம். எனக்குன்னு தனியா ரூம். ஏன்னா சுதந்திரம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இட் இஸ் மை ஃப்ரீடம். 13 இயர்ஸ் என் பையன் சொன்னாங்க என்கிட்ட, அம்மா from today I'm going to turn teen. Give respect and take respect. 13 வயசு தான் எனக்கு. நான் வந்து 35 வயசுல நிக்கிறேன் சொல்றாங்க. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். தனி ரூம்ல போய் பூட்டிக்கிறான். நான் சொல்லட்டுமா, இரவு 12 மணிக்கு மேல் வருவதும் சில நேரங்களில் வராமல் போவதும் தனியான ரூம்குள் சென்று பூட்டிக் கொள்வதும் சுதந்திரம் அல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு சுதந்திரம் என்று என்ன என்று தெரியாத காரணத்தினால் அவர்கள் ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டு. அதனால்தான் போதை பழக்கத்தை போதைக்கு அடிமை என்கிறோம். சில பழக்கங்களுக்கு அடிமை என்கிறோம். ஒரு பழக்கத்திற்கு எப்பொழுது நான் அடிமையாகிறேன், எப்பொழுது நான் சுதந்திர உணர்வை இழக்கிறேனோ அப்பொழுது நான் அடிமையாகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்றேன், உங்கள் குழந்தை உங்களிடம் இருந்து ஏதேனும் ஒன்றை மறைக்கிறதா, அது உங்களிடத்தில் சுதந்திரத்தை உணரவில்லை. அதனால் அது ஏதோ ஒரு விஷயத்தை சுதந்திரம் என்று நினைத்துக் கொண்டு அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது. வலிக்கத்தான் செய்யும். நான் பொய்யை பேசுவதில்லை. அவங்க எல்லார்கிட்டையும் கேக்குறேன், மேடையா கேட்டுட்டு இருக்கிறேன். எல்லாரும் சிரிச்சு மழுப்பிடுறீங்க. இதை எடுத்துக்கிட்டு ஆம்பளைங்க ஏன் பாத்ரூமுக்கு போறீங்க? சிரிச்சா சார் மட்டும் சிரிக்கல, அப்ப நீங்க கொண்டு போலன்னா யூடியூப்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு பாத்ரூம் கிடைச்சா இப்ப என்ன வழி பாருங்க. அத நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஒரு சைக்காட்ரிக் கேட்ட, ஏன் இந்த ஆம்பளைங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்க்கு கூட இதை கொண்டு போறாங்கன்னா, தனியா போறதுக்கு பயமா இருக்கு. அவரு டீச்சர், நான் இயக்குனர், துணைத் தலைவரோ, தமிழ் பேச்சாளர். பேசிக்கலா டீச்சர். சரியா? டீச்சர் என்ன தெரியுமா? ஆசிரியர். ஆசனா குற்றம், இரிதல்னா களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர். நீங்க ஏதாவது ஒரு பேப்பரை கொடுத்தீங்கன்னா திருத்தி கொடுத்துருவாங்க. வேலையே டீச்சருக்கான வேலையே பிழை திருத்தம் தான். பிழைகளை ஒன்னால ஒரு சிற்பத்துல இருக்கக்கூடிய பிழைகளை நீக்கிவிட்டால் சிற்பம் வந்து பிழைகளை நீக்குதல். நான் சொல்லட்டுமா, இத கொண்டு ஏன் பாத்ரூமுக்கு போறீங்கன்னு மிஸ்டர் திருநாவுக்கரசு? பயம் இல்லைங்க தனியா போறதுக்கு. இத தனியா விட்டுட்டு போறதுக்கு